நல்லவன் என்று சொல்ல மனம்தான் வேண்டும், பணம் அல்ல. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் அந்த பணத்தை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுக்கல அப்படிங்கும்போது நீ நல்லவனாக இருக்க முடியாது. பணம் படைத்தவனால் வேணால் இருக்கலாம் ஒழிய, ஆனால் சமுதாயத்தில் நீ நல்லவனாக இருக்க முடியாது. யாருடைய மனதிலும் நீ குடியிருக்க முடியாது என்பதை நினைவில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் ஈட்டிய செல்வத்தை எல்லோருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். நீங்கள் ஈட்டிய செல்வத்தை தர்மம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தில் நீ நல்லவனாக வாழ முடியாது என்பதுதான் உண்மை. நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் மனம்தான் வேண்டும் ஒழிய பணம் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் மனதில் நீங்கள் குடியிருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் உங்களை நல்லவன் என்று சொல்வார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் எப்பொழுதும் மனிதனை எப்பொழுதும் பகட்டானவனாக மாற்றிவிடும் என்பதுதான் உண்மை. பணம் எப்பொழுதும் அறிவாளிக்கு அது சேவை செய்கிறது, முட்டாளை அதை ஆட்டி வைக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பணம் என்பது மனிதனுடைய அடிப்படை தேவைக்கு மட்டும்தான் தேவை. அது உழைத்தால் கிடைத்துவிடும். ஆனால் உழைக்காமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அதாவது உடலில் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இயலாமை என்று யார் உங்களிடம் வருகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் இயன்றதை செய்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மை. மனித குலத்தில் பிறந்த மனிதனாக வாழ வேண்டும் என்றால், மனித குலத்தில் மகத்தான மனிதனாக வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஈட்டிய செல்வத்தை எல்லாருக்கு கொடுத்து உதவ வேண்டும். இதுதான் மனிதநேயம். மனிதநேயம் இருந்தால் மட்டுமே மகத்தான மனிதனாக இந்த பிரபஞ்சத்தில் வாழ முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு பசுமையான தோட்டம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றும் போது மட்டும்தான் அந்த தோட்டம் பசுமையாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அதுபோல் தர்மம் செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்கள் இதயமும் பசுமையாக இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.